வாங்க இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை அலசி ஆராய போறோம். நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் நம்ம வாழ்க்கையை எப்படி புரட்டி போடுன்னு சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த கதை இது. நாம எல்லாரும் சேஃபா இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கு நாம கொடுக்கிற உண்மையான விலை என்ன? இந்த கேள்விதான் நம்ம பார்க்க போற கதையோட அச்சாணி. இத மனசுல வச்சுக்கோங்க. கதையோட ஆரம்பம் ரொம்ப சிம்பிள். ரெண்டே ரெண்டு விதைகள், ரெண்டுமே ஒரே மண்ணுல ஒன்னாதான் இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே மாதிரியான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஆனா இங்கதான் கதையில ஒரு ட்விஸ்டே வருது. ஒரே சூழல்ல இருந்தாலும் ரெண்டு விதைகளோட மனநிலையும் அதோட சிந்தனையும் வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு விதை நான் வளரணும்னு ஆசைப்படுது. இன்னொரு விதை ஐயோ அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்னு பயப்படுது. இந்த முதல் விதையோட ஆசையை கொஞ்சம் கேளுங்களேன். என் வேற நல்ல ஆழமா இறக்கி மண்ணை பொழந்துக்கிட்டு மேல வரணும், சூரிய வெளிச்சத்தை என் மேல வாங்கி நல்ல பலமா வளரணும்னு சொல்லுது. இது வெறும் ஆசை இல்ல, இது ஒரு லட்சியம், வாழ்க்கைய முழுசா வாழணுங்கிற ஒரு தாகம். ஆனா அந்த ரெண்டாவது விதைய பாருங்க, அதோட மனசுல முழுசா பயம்தான். ஒருவேளை நான் தோத்துட்டா என்ன பண்றது, ஏதாவது பூச்சி வந்து என்ன சாப்பிட்டா என்ன பண்றது, வேண்டாம்ப்பா நான் இங்கேயே பத்திரமா இருந்துக்கிறேன்னு நினைக்குது. அதாவது நடக்காத விஷயத்தையெல்லாம் நினைச்சு பயந்து தன்னைத்தானே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சிக்குது. சரி, நம்ம முதல் விதை சும்மா கனவு மட்டும் காணல, அது செயல்ல இறங்குச்சு. அந்த இருட்டான இறுக்கமான மண்ணுக்குள்ள தன்னோட வேற தைரியமா ஊன்றி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடைய உடைச்சு தரைக்கு மேல வந்துச்சு. கடைசியா ஒரு அழகான செடியா வளர்ந்து நின்னுது. இதுக்கு பேர் தான் தைரியம் இல்லையா? அப்போ அந்த ரெண்டாவது விதை அது அங்கேதான் இருந்துச்சு. பயம் அதை முழுசா முடக்கி போட்டுருச்சு. பாதுகாப்பா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு சின்ன முயற்சி கூட எடுக்காம அப்படியே மண்ணுக்குள்ளே இருந்துடுச்சு. இப்ப பாருங்க, ரெண்டு விதைகள், ரெண்டு வேற வேற முடிவுகள். ஒன்னு வளர்ச்சியை தேர்ந்தெடுத்திருக்கு, இன்னொன்னு பயத்தை. இதோட விளைவு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். இதோ பாருங்க, முடிவு ரொம்ப தெளிவா இருக்கு. ரிஸ்க் எடுக்க துணிஞ்ச முதல் விதை ஒரு அழகான செடியா வளர்ந்து நிக்குது. ஆனா சேஃபா இருக்கலாம்னு நினைச்ச ரெண்டாவது விதை என்னாச்சு தெரியுமா? அங்க வந்த ஒரு கோழிக்கு ஈஸியான இரையா போச்சு. அட கொடுமையே, எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு பயந்துச்சோ அதுவே அதன் முடிவா அமைஞ்சிடுச்சு. அப்போ இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன? பிரச்சனை வெளியில இல்ல, நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம வளர்ச்சிக்கு தடையா இருக்கிறது மண்ணோ வெயிலோ இல்ல, பயம். அந்த ஒரு உணர்ச்சி தான் நம்மள வளரவே விடாம தடுக்குது. அதுதான் உண்மையான ஆபத்து. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்னு, பயம் நம்ம வளர்ச்சியை தடுத்து நிறுத்திடும். ரெண்டு, ரிஸ்க் எடுக்க துணியும் போதுதான் வெற்றிக்கான வழியே பிறக்குது. கடைசியா இந்த கதை நமக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் சொல்லுது. சேஃப் சோனில் இருந்தவன் வாழவில்லை, முயற்சி செய்தவன் உயர்ந்தான். அதாவது அந்த பாதுகாப்பான வட்டத்துக்குள்ளேயே இருந்தா அதுக்கு பேர் வாழ்க்கை இல்ல, சும்மா உயிரோட இருக்கிறது அவ்வளவுதான். ஆனா யார் முயற்சி செஞ்சு அந்த வட்டத்தை விட்டு வெளியே வராங்களோ அவங்க தான் உண்மையில வாழலாங்க.